ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய பாஜகவினருக்கு ஒரு பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. அதாவது இந்த போஸ்டரில் என்ன தெரிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுக்கு துணை போகும் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கருப்பு தின பேரணி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/12/2024 நேரம் மாலை 5 மணிக்கு பேரணி துவங்கும் இடம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோயில் உக்கடம், அதாவது கோவையில் உக்கடம் பகுதியில் இந்த கருப்பு தின பேரணி தொடங்க இருக்கு. இந்த பேரணியில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த பேரணிக்கு அழைப்பு விடுத்ததே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அனைத்து பாஜகவினரும், அனைத்து தேசியவாதிகளும், அனைத்து தமிழர்களும் இந்த பேரணியில் கலந்துக்கணும். அதாவது கோவையில் கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமானோர் பலியான இந்த தொடர் குண்டுவெடிப்பு, 200க்கும் அதிகமாக ஊனமுற்ற, இந்த குண்டுவெடிப்பினால் ஊனமுற்ற, இன்றும் அவதிக்குள்ளாகி இருக்கும் பல மாற்றுத்திறனாளிகள் ஆக்கப்பட்டனர் இந்த குண்டுவெடிப்பினால. அவர்களிடம் போயிட்டு கேளுங்க இந்த ஊர்வலத்தை பற்றி. அதாவது இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமான இந்த பாஷா அவனுடைய ஊர்வலத்தை பற்றி அந்த குடும்பத்திடம் போய் கேளுங்க. காரி காரி துப்புறாங்க. முக்கியமாக தமிழக அரசை கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த குண்டுவெடிப்பினால் இறந்த குடும்பத்திடம் போயிட்டு மைக்க நீட்டி கேளுங்க அந்த மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு. இது போல அப்பாவி உயிரிழப்புகள், அப்பாவிகளுடைய கை கால்கள் இழப்பு என பல கொடூர செயல்களை செய்த இந்த பாஷா இவனுடைய இறுதி ஊர்வலம் பெரிய தியாகி ஊர்வலம் போன்றும் இதற்கு அரசியல் தலைவர்கள் திருமாவளவன் ஆரம்பித்து சீமானு, கொங்கு தனியரசுன்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் இவனை பெரிய தியாகி போன்று புகழ்ந்து இவர் இஸ்லாமிய மக்களுக்காக இவர் தன்னுடைய உயிரே தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. குண்டு வச்சு தமிழர்களை கொன்றது ஒரு தியாகமா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இது மாதிரி தரம் கேட்ட ஒரு அரசியலை நோக்கி தான் இவர்களுடைய அரசியல் நம்ம தமிழகத்தில் போய்கொண்டிருக்கிறது. அதாவது இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகம் எவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அதாவது குண்டு வைக்கிறவன் தீவிரவாதி, ஐஎஸ்ஐ கூட தொடர்புடையவன் தான் பெரிய தியாகியா அப்படின்னு தான் பார்க்க தோணுது. தயவு செய்து இந்த பேரணிக்கு கோவையில் உள்ள அனைத்து மக்களுமே தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருப்பு தின பேரணியில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை தமிழக அரசுக்கு காட்ட வேண்டும். நம்ம தமிழக அரசுக்கு கோவையில் இனிமேல் ஓட்டு மூலியமாகவும் காட்டணும், இது மாதிரி பேரணிகள் மூலியமாகவும் காட்டணும். நம்மளுடைய சக்தியை நம்ம உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா அந்த இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000-3000 பேர் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துருக்காங்க. அதாவது அந்த தீவிரவாதியோடைய இறுதி ஊர்வலத்தில் 2000-3000க்கும் அதிகமான நபர்கள் கலந்துருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவுமே பயமாக இருக்குது. அதாவது நான் கோவை மாவட்டம் கிடையாது, ஆனால் கோவையில் வசிக்கும் மக்கள் அதையெல்லாம் பார்த்தா மிகவும் ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா குண்டு வெடிச்சவனுக்கு இவ்வளோ பெரிய மரியாதையா, இவ்வளோ ஒரு பெரிய தியாகிப்பட்டமா, இவ்வளோ அரசியல் தலைவர் பார்க்குறாங்கன்னா அங்கே வாழும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேரணியை தமிழக அரசு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கையாக நம்ம காட்ட வேண்டும். அனைத்து மக்களும் நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும். உக்கடம் நரசிம்மர் திருக்கோவில், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலிருந்து இந்த ஊர்வலம் பேரணி தொடங்குகிறது. அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கிறார். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.